Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. மக்களே எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்னோட நண்பர்களுமே கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, த்ரிஷா அண்டு விஜயனை பற்றி நீங்கள் பேச வேண்டியதானே, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பேசலாம்ல, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நான் ஏன் இடையில பேசாமல் இருந்தேன் அப்படின்னா, அதன் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு நிபந்தனைகளும் வரல. அவரு எதுவும் பேசவும் இல்லை, இந்த பிரச்சனையை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தைகளும் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுல்ல. இப்போ விஜயனன்கள் தெளிவான ஒரு ஒன்லைனில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் நேற்று நடந்த மகளிர் அணி நிகழ்ச்சியில் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டார். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம். நீங்கள் என்னோட விஷயத்த நான் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ஹேர்ட் ஆகுது, நீங்கள் சோக நிலையில் உள்ளது எனக்கு ஹேர்ட் ஆகுது, அதனால் நீங்கள் யாரும் ஹேர்ட் ஆகாதீங்க. அந்த விஷயம் சும்மா ஒரு சாதாரணமான விஷயம், போகிற போக்கில் உதறிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயனன் அவர்கள் உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. சாதாரணமான ஒரு விஷயமா இதை ஒரு விஷயமாவே பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு விஜயனன் அவர்கள் ஒன்லைனில் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், மொத்தமாக முடிச்சு விட்டாரு. இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், 200 ஊப்பிங்களாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கும், ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன்ட்டார். உற்சாக வணக்கங்கள் மக்களே. இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், விஜயனன் அவர்கள் அண்ட் த்ரிஷா மேம் பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் இருந்து மகளிர் அணி சந்திப்பு கூட்டம் வரைக்கும் என்னென்னு ஒன்றா பகிர்ந்து விரிவாக பார்ப்போம் மக்களே. இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ நம்ம புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் ஏன் விஜயன் அவர்கள் அவரோட ஃபேமிலி மேட்டரை ஏன் இது வரைக்குமே விஜயன் அவர்கள் எதையுமே ப்ரெஸ் மீட்டில் எதுவுமே ஏன் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் பேசணும், அது அவரோட பர்சனல் விஷயம், ஏன் அதை அவர் பேசணும். அப்படி அவர் பேசினார் அப்படின்னா அது அவர் தப்பு பண்ண மாதிரிலாம் ஆகிடும். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பீப்புளாக இல்லாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு ஃபேமிலி மேட்ரு, அது அவரோட பர்சனல் விஷயம், அதை பற்றி நான் ஏன் பேசணும்னு சொல்லி நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? ஆஃப்டர் ஆல் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஜய் ஃபேனாக இருந்தேன் நான். ஒரு டிவி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட கோட்பாடுகள் என்ன, அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட ஃப்யூச்சரோட வேல்யூ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் விஜய் ஃபேனாக இருந்த ஒரு ஆளாக ஒரு டிவிக்கு தொண்டனா மாறி இப்போ இவ்வளோ மெச்சூரிட்டியாக நான் பேசுகிறேன் அப்படின்னா அண்ணன் விஜயர்கள் மட்டும்தான் காரணம். இது நான் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபமான விஜயண்ணன் அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்தைகள் முதல் கொண்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யார் காரணம்? எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். ஏன் அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் வராததுக்கு முன்னாடியிலிருந்து யாருக்குமே ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல், சரி ரைட்டு இவங்க வராங்களா நம்ம நல்லது பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நமக்கு யாருக்கா ஒரு ஆள் ஓட்டு போடுறோம், யாருக்கா ஒரு ஆள் வராங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருந்தோம். நம்ம அரசியலில் முழுமையான ஒரு ஈடுபாடு நம்ம கொடுக்கவே கிடையாது. நானுமே கிடையாது. அரசியலில் என்னன்னு தெரியாமையே இருந்தேன். இப்போ கடந்த 3 வருடங்களாக அண்ணன் விஜய் அவர்களோட ஒரு மூவிங்கை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூவிங்குமே அவர் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மூவிங்குமே ஒவ்வொரு வாக்குறுதியாக கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ சமீப காலமாக தஞ்சாவூரில் ஒரு சில வாக்குகள் கொடுத்துருந்தாரு. அதுவும் ஒரு பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையாலுமே பண்ண முடியும். அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லணும், அதுவும் நடைமுறைக்கு படுத்தணும், சொல்லால மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்ததை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்களும் த்ரிஷா மேம் அவர்கள் விஷயத்துக்கு நான் வரோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா
ஒரு விஜய் ரசிகராகவும் இருக்கட்டும், விஜய் ரசிகரையும் சொல்லலாம் என்ன. விஜய் ரசிகர்களில் சினிமாவை விட்டு அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக ஒரு தலைவனாக வரும்போது ஏன்னா கண்டிப்பாக அவரோட ஒரு ஆதரவாளராக நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டிவிகேல கட்சி சார்பாக நானும் அவரோட ஒரு மூவிங்க அவர் என்ன நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணும்போது எனக்குமே ஒரு அரசியலில் ஒரு ஈடுபாடு உண்டாகிற அளவுக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற விஜயனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயன் அவர்களுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அரசியலை பற்றி நானுமே ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு அறிவே இல்லாமல் நான் இத்தனை நாள் இருந்திருக்கேங்கிற போது கண்டிப்பாக எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த விஜய் அவர்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று எழுப்புவார் அப்படிங்கிறத நான் 2026 கண்டிப்பாக எழுப்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சு, தொண்டர்களுக்கு வந்துருச்சு, விஜய் ரசிகர்களுக்கு வந்துருச்சு, சின்ன சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு வந்துருச்சு. கண்டிப்பாக இவர் வந்து அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு மக்கள் நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே இது நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ சமீபகாலமாக இப்போ இடையில வந்து டிவிகே சார்பாக மார்ச் 1 நினைக்கிறேன். மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை 1 போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா மக்கள் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் ஏன்னா நானே பார்க்கும்போது ஏன்னா ஒரு ரூபா காசு கொடுக்காம அண்ணன் விஜய் அவர்களுக்காக ஒரு முகத்துக்காக தளபதி முகத்துக்காக அண்ணன் முகத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மண்டபம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மண்டபமே பத்தலை, உண்மையாவே பத்தலை, அந்த ஒரு மண்டபமே பத்தலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரூபா காசு கொடுக்காம அண்ணன் விஜய் அவர்கள் முகத்துக்காக மட்டும் அவரோட ஒரு செயல்களுக்கு அவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அண்ணன் விஜயானந்தன் அவர்கள் கட்டுப்பட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவ்வளோ கூட்டங்கள் இடம் பத்தலை, வெளியே வரைக்கும் நிற்கிறாங்க, இடம் பத்தலை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில். அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ கூட்டத்தில் ரூபா காசு கொடுக்காம வந்திருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அரசியல் 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 அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபேமிலி மேட்டருக்குள்ள தலையிடுறது, இந்த சமீபகாலமாக இப்போது விஜயநாதன் அவர்களும் திரிஷாமாம் அவர்களும் ஒன்றா வந்ததை பற்றி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் கேவலமாக பேசிக்கிட்டு கொச்சையில் பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு விஜயநாதன் அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவரு உள்ளே பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு பர்சனல் விஷயம். இது ஏன் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு தப்பாக நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அண்ணர்களாக இருக்கட்டும், மக்களே அண்ணன் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவார்களுக்கும் அவங்களோட பர்சனல் விஷயத்தை மட்டும்தான் அவங்களோட பர்சனல் விஷயம் வச்சுக்கிட்டு தான் இங்கே மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா? கிடையாதுல்ல. அவங்க பர்சனல் விஷயம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டியா, அது உங்களுக்கு இப்போ தேவையில்லாத விஷயா? மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறாங்களா? மக்கள் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறாங்களா? மக்கள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இல்லாம போகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு சினிமா துறையில விட்டுட்டு வெளியே வரும்போது நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்து போகும்போது கண்டிப்பா வந்து மன வருத்தத்துக்கு உள்ளாகி தான் மக்கள் இருக்கிறாங்க. டிவிக்கு ரசிகர்களா இருக்கட்டும், டிவிக்கு தொண்டர்களா இருக்கட்டும், டிவிக்கு சார்ந்தவங்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், விஜய் அண்ணன் பிடிச்சவங்களா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பாட்டி தாத்தா தங்கைகள் யாரா இருக்கட்டும், கண்டிப்பா மன வருத்தத்துக்கு தான் ஏற்படுத்தியிருக்குது. விஜய் அண்ணன் வந்து அந்த ஏஜிஎஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா துறையில இருந்தாரு. அந்த சினிமா துறையில இருக்கும்போது கிட்டத்தட்ட கோட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிகில் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு முறையில அண்ணன் விஜய் அவர்களை வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த டீம் வந்து விஜயன் அவர்களுக்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்கிறாங்க. திரிஷாமையுமே அழைச்சிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு சேர்ந்து வந்ததை எப்படியெல்லாம் இந்த மீடியா பேசணுமோ அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லிப்போம். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்னோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஒரு ஃப்ரெண்டாக கூட மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. சரி அப்படியே இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும்,
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் தான் உண்மை இருக்கும். ஆனால் ஆக மொத்தத்தில் ரெண்டு விஷயம் உண்மையாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நான் இது விஜயண்ணன் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக பேசுறது மட்டும் தயவு செய்து யாரும் மண்டையில் ஏற்றுக்காதீங்க. தயவு செய்து சத்தியமாக நான் முட்டு கொடுக்கறதுக்காக நான் பேச கிடையாது. நியாயத்தை மட்டும் தான் நான் பேசுகிறேன். என்ன அப்படின்னா, போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அப்படி இப்படி அது இதுன்னு ஏன் இப்படி பண்றாரு விஜய் அண்ணன் அவர்கள்? ஏன் இப்போ ஏற்கனவே இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கிற விஷயத்தை சங்கீதா அன்னைக்கும் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் ஏற்கனவே இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில அண்ணன் விஜய் அவர்கள் ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணணும், ஏன் பண்ணியிருக்காரு, இது ஏன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது நம்ம இப்போ ஒரு எலெக்ஷன் டைமு அப்படிங்கிறப்போ எல்லாருமே தேவையில்லாம அவதூறு பருப்பை தான் நினைப்பாங்க. சகஜமும் கூட யதார்த்தமும் கூட இதுதான். ஏன்னா இப்போ விஜயண்ணன் அவர்கள் வந்து தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ணிக்கிற ஒரு ஆளா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா த்ரிஷா மாமா கண்டிப்பா அந்த இடத்துல 2 பேரும் போயிருக்க மாட்டாங்க. அவர் தப்பு பண்ண கிடையாது. அந்த இடத்துல அதை தான் அவர் வந்து நிர்ணயிக்கிறாரு. அந்த இடத்துல அதை தான் அவர் சொல்ல வராரு. த்ரிஷா மாமா கூட போனது அது அவர் அதை தான் சொல்ல வராரு. அதுதான் உண்மையும் கூட. அவர் தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ண ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா மறைக்க தானே பார்ப்பாங்க. தப்பு பண்ணியிருக்கிற கூட ஒரு ஆள்னா கண்டிப்பா ஏதாவது பொய் சொல்லுவாங்க, மறைப்பாங்க. இப்படி தப்பு பண்ணாம இருக்கிற ஒரு ஆள் தான் தைரியமா வெளியே கூட்டுட்டு வராங்க. ஏன் தப்பு பண்ணியிருக்கணும்? அவர் கண்டிப்பா தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ணியிருக்கிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க. மக்களே நம்புங்க, விஜயண்ணன் அவர்கள் நம்புங்க. நான் அவ்வளவு சொல்லுவேன். ஏன் அப்படி ஒரு வேளை இருந்தாலுமே ஃபேமிலி விஷயம் வேற, அவளோட பர்சனல் விஷயம் வேற. மக்களுக்கு நல்லது பண்றாரா, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றாரா, அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் இருக்காரு, சீமான் அண்ணன் அவர்கள் அவங்கெல்லாம் வேற, விஜயண்ணன் அவர்கள் வேற. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். நான் ஏன் அதை நான் அழுத்தம் திருத்தமா நான் ஏன் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மக்களை நேசிக்கிற ஒரு ஆளா தான் நம்ம விஜயண்ணன் வந்துகிட்டு இருக்கிறாரு உண்மையாவே. ஏன்னா எல்லாருக்குமே இல்லாத கட்டுப்பாடுகள் எதுவா இருக்கட்டும், இந்த எஸ்ஓபியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பிரச்சாரம் நடக்கக்கூடாம இருக்கணும், கரூர் விஷயத்துல இருக்கட்டும், விஜயண்ணனுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கு மக்களே. மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி என்னென்ன சந்தி சிரிக்குது இவங்களோட ஆட்சி. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றலை. விவசாய கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது பண்ணலை. எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க, அது பண்ணலை. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறான்னு சொன்னாங்க, அது பண்ணலை. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இவங்க இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிய போகிற டைமில் தான் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரியாரிட்டி கொடுக்கறது. ஏன் கட்சியில் நீங்கள் போய் பதவியில் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஏன் முதல் விஷயமா ஏன் அதை பண்ணக்கூடாது, ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ மக்கள் எல்லாருமே வந்து விவரமாக ஆரம்பிச்சிட்டாங்க, மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு அரசியல் பேசுகிறாங்க. விஜயண்ணன் அளவுக்கு பிடிக்குது, அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் விஜயண்ணன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏற்படுத்தல, மனசுக்குள்ள ஏற்படுத்தல. அரசியல்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயண்ணன் அவர்கள் மூலியமா தான் எல்லாருக்குமே தெரிய வருது. எனக்குமே அப்படிதான் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி எங்க அப்பா கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே அவர் கூட தான் நானும் ஒரு காலத்துல டிஎம்கே கூட எங்க அப்பா விவரம் தெரியாம இருக்கிறப்போ உடனே இதை வச்சு பேசிடுறது, டிஎம்கே சைடா அப்படி இப்படின்னு. நானுமே விவரம் தெரியாத டைம்ல அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, ஐயா ராசா அவர்கள் வந்து 2G பிரச்சனை மாட்டினார்ல, அந்த 2G பிரச்சனையுமே நான் எங்கள் அப்பா கூட போயிட்டு ஓடி ஓடி பார்க்கறதா இருக்கட்டும், போய் பேசுறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படியெல்லாம் விவரம் தெரியாத ஒரு பட்சத்தில் இருக்கும்போது அப்படிலாம் நானும் போயிட்டு இருந்தேன். விவரம் தெரிஞ்ச ஒரு பட்சத்தில் விவரமாக அரசியல்லாம் இப்படிலாம் நடக்குது, அரசியல்லாம் இதுதான் இப்படிதான் அப்படின்னு ஒரு பட்சத்தில் தெரியும் போது நம்ம அதை விட்டு விலகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதனால தான் விஜயின் ரசிகரனா இருந்த ஒரு ஆளா விஜயனோட ஒரு டிவிக்கு தொண்டனா மாறி நான் இப்போ வந்து அரசியல் களத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது விஜயன் த்ரிஷா அவர்கள் பிரச்சனையா இது ஒரு சாதாரண பிரச்சனையே கிடையாது. நேற்று வந்து இதுக்கெல்லாம் ஒரு விஜயன் வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லிக்கிறார். என்னடா சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜயன் அவர்கள் வந்து சங்கீதா அண்ணி அவர்களும் விஜயன் டைவர்ஸ் பற்றி எந்த ஒரு தகவல்களுமே ப்ரெஸ் மீட் பற்றி கொடுக்கறது, அதை பற்றி பேசுறது எதுவுமே பண்ணலை விஜயன் அவர்கள். ஏன் அப்படின்னா ஏன் பேசலை அப்படின்னா, பர்சனல் விஷயத்தை ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நானுமே அதான் யோசிக்கிறேன்.
பர்சனல் விஷயத்தை ஏன் பேசணும்? பேச தேவையில்லையே. மக்களோட பிரச்சனை என்னவோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்தார். இப்போது த்ரிஷா மாமா அன்னைக்கு ஏன் நான் இப்போ மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போது அன்னைக்கு த்ரிஷா மாமா அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களா 2 பேரும் சேர்ந்து. அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அன்னைக்கு மதியம் தான் மகளிர் அணிக்கான பெண்களுக்கு வந்து பதவி கொடுத்துருந்தாரு. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மதியம் கொடுத்துட்டு சாயந்தரமா ஏன் அப்படிங்கிற போகணுங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன் கூட்டிட்டு போகணும்? ஏன்னா தப்பு பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக கூட்டு போகக்கூடாது. அவர் மனசுக்குள்ளே இருக்கும். தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ண இருந்தால் கூட்டு வந்திருக்க மாட்டான். பொய்யை மறைக்க தானே செய்வான். சரி, அதெல்லாம் விடுவோம். இதை வந்து கேட்டதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கேட்டதுக்காக நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் பேசினேன். இப்போ அடுத்ததான் வாங்க, இப்போ நம்ம நேற்று நடந்த ஒரு விஷயத்துக்கு போவோம். மகளிர் அணி சந்திப்பு கூட்டங்கள் நடந்தது நேற்று. மகளிர் அணி விழா ஒன்று நடந்திருந்தது விஜயன் அண்ணன் தலைமையில். பயங்கரமாக நடந்தது மக்களே. ஏன்னா பெண்கள் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவர் மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருந்தாரு விஜயன் அவர்கள். சென்டரில் அவர் போட்டு உட்காந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆதரவு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி அவங்கள மீண்டும் மீண்டும் நீங்கள் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஏற்றிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சு அவங்களுக்கு வாட்செல்லாம் போட்டு விட்டு அழகு பார்த்து விஜயன் அவர்கள் இப்படியேப்பட்ட ஒரு மனுஷனை தான் நீங்கள் வந்துட்டு கொச்சையாக பேசுகிறீங்களா, ஆபாசமாக பேசுகிறீங்களா? எனக்கு புரியல மக்களே. ஏன் அப்படின்னா அவர் வந்து பெண்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிற ஒரு ஆளே கிடையாது. ஏன் அவர் அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெஸ் மீட் அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பேசாமல். இப்போ நம்ம மகளிர் அணி இப்போ இதுக்கு போவோம். அந்த மகளிர் மாநாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு, நல்ல நல்ல விஷயங்கள். பெண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, வந்தாங்க போனாங்க. அவ்வளோ பேரை மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்கிறாரு விஜயன் அவர்கள். வந்து இப்படிலாம் இருக்கும்போது இந்த பிரச்சனையை பற்றி விஜயன் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, சிங்கிள் லைனில் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா விரிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் கிடையாது. அது ஒரு பர்சனல் விஷயம். விரிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே லைனில் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் விஜயன் அவர்கள். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சமீபகாலமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏன் ஹர்ட் ஆகுறீங்க? நீங்கள் ஏன் மனம் தளர்றீங்க? மக்களுக்கான பிரச்சனை என்னவோ நம்ம அதை பார்ப்போம். இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜயன் அவர்கள் ஒரே வார்த்தையாக முடிச்சாரு. இதுக்கெல்லாம் சாதாரணமாக இவங்க இத்தனை விஷயத்தை இப்படிலாம் பரப்புனதுக்கு ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். இதை பற்றி பேசுறது யாருக்குமே தகுதி கிடையாது. இதுக்கப்புறம் யாரும் பேசவும் மாட்டாங்க. பேச வேண்டியதுக்கான அவசியமும் கிடையாது. நம்ம சாட்டையாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன, எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு சும்மா அவதூறு பரப்பிக்கிட்டு நீங்களாம் உங்களுக்குலாம் கொள்கை இருக்கா, தற்கூரி அணில் குஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சொல்கிற ஒரு ஆளுக்கெல்லாம் உங்களோட கொள்கை மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் தெரியுமா? அந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், உங்களோட கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா விஜய் தாளம் விமர்சனம் பண்ணிட்டு அவர் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்ன எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போமே. ஏன்னா நீங்களே தான் வந்தால் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் எல்லாரும் அப்படி ஒரு சில பேர் இப்போ வீட்டில் ஒரு ஆள் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் டிஎம்கேவாக இருந்தாங்கன்னா ஒரு ஆள் டிவிகேக்கு ஓட்டு போடுற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இது உண்மையும் கூட மக்களே. நானே ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து டிஎம்கே இருக்காங்க, நான் டிவிகே தானே ஓட்டு போடுறேன். இது உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிங்கிற பட்சத்தில் நேற்று வந்து மகளிருக்கான வாக்குறுதி கொடுத்துருந்தாரு மக்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரு. பாருங்க, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரு. மேஜராக ஒரு 4 வாக்குறுதி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. மேஜராக ஒரு 4 வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா, இந்த டிஎம்கே ஆட்சியில் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஓசி பஸ்ஸை பிங்க் பஸ்ஸில் மட்டும்தானே. அது எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பிங்க் பஸ் மட்டும்தான், அது பழைய ஓல்டு மட்டும்தான். அந்த பஸ்ஸு மட்டும்தான் ஃப்ரீ பஸ்ஸு. அதுக்காக வெயிட் பண்ணணும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸு எந்த பஸ்ஸாக இருந்தாலும் அந்த பஸ்ஸில் மகளிர்கள் வந்து பெண்கள் வந்து ஃப்ரீயாக ஏறி பயணிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து 1000 ரூபா காசு கொடுக்குறாங்கல்ல, அதையும் வந்து ஓசி காசுன்றாங்க, ஓசி பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த 1000 ரூபா பத்தாது உண்மையாலுமே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு மக்கள், ஒரு கிராமத்தில், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருமே தெரியாது. 1000 ரூபா பத்தாது.
இந்த 5000 ரூபா கொடுத்துப்புட்டு தம்பட்டம் அடிக்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. 2500 ரூபா விஜயநகரில் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு கூட அந்த 1000 ரூபா பத்துறது கிடையாது. 2500 ரூபா நம்ம டிவிக்கே ஆட்சி அமைந்தால் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்க வந்து ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களே ஏற்கனவே இவங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல. 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கிறாங்க. உண்மை மக்களே, நீங்கள் வேணால் சிலிண்டர் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது விஜயன் அவர்கள் வந்து வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விஜயன் சொல்லியிருந்தாரு. இதுலேயும் அந்த 1000 2500 கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாருல, அந்த வாக்குறுதியில் எல்லாருக்குமே சரிக்கு சமமாக எல்லாருக்குமே 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2500 ரூபா அமௌண்ட் போகும். ஏன்னா இப்படி தனியாக குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இவங்க மாதிரி பண்ணாமல் சரிசமமாக 60 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும் பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விஜயன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அப்புறம் இன்னொன்று அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த திருமணம் நடக்கிற ஒரு பெண்களுக்கு, திருமணத்து ஒரு ஃபேமிலி பெண்களுக்கு நடக்கிற ஒரு பட்சத்தில் திருமணம் நடந்துங்கிறவங்களுக்கு 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்க நகையும் காஸ்ட்லியான பட்டுப்புடவையும் நான் போய் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, அண்ணன் சீராக எடுத்துகிட்டு போயிட்டு நான் பண்ணுவேன், பிறந்த குழந்தைங்களுக்கு ரிங்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏகாப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மக்களே, வேரோட அடியோட பிடி எரிஞ்சிட்டார். பயங்கரமான வாக்குறுதி மக்களே, மக்களுக்கு கண்டிப்பாக உதவக்கூடிய ஒரு வாக்குறுதி. இதெல்லாம் இவங்க இந்த டிஎம்கே கொத்தடியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் சாத்தியமான விஷயமாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. உங்களை மாதிரி வந்து பொய் சொல்லிக்கிட்டோ ஓசி பஸ்ஸு கொடுத்துப்புட்டு பொய் சொல்லிட்டு ஓசி காசு 1000 ரூபா தான் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அது பண்ணிங்க இது பண்ணிக்கோங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு இடத்துல அவர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவர் ஊழல் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணுறன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இது வெறும் சாம்பிள் தான் மக்களே. நல்ல ஒரு திட்டங்கள் மக்களே. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அன்னபூரணி ஸ்கீம்லாம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. பயங்கரமான ஸ்கீம், அதெல்லாம் சூப்பரான ஒரு ஸ்கீமு. நல்ல விஷயங்கள்ல சூப்பராக எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் தேர்தல் அறிக்கை வாக்குறுதியில் இன்னும் நிறையவே ரெடியாகிட்டு இருக்குது. இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஃபர்தராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா அரசியல் உண்மைகள் மற்றும் இப்போ நிலவரப்படி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம டிவி கேசரி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக பகிர்ந்து சூப்பராக மக்களுக்கு புரியும்படி அறிவிச்சுட்டு இருக்கோம் மக்களே. நம்ம வீடியோ எல்லாம் ஃபுல்லாக சேனலுக்குள்ளே எடுத்து ஒவ்வொரு வீடியோவை வந்து பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயத்தில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நார்மலாக சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபர்தராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ.